நல்லி கிரேவியை நான் சொல்கிற மெத்தேடில் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குக்கரில் ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர மட்டும் வணக்கிக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போனதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நல்லி சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு வணக்கிக்கலாம். அடுத்து 2 கீ தேங்காவை அரைச்சு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அளவான தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான நல்லி கிரேவி ரெடி. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த நல்லி கிரேவி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்த டைம் நல்லி எடுத்தா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. மறக்காம ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க.